ஹாய் கைஸ். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. பட் இருந்தாலும் இந்தியன் டீம் வந்து இன்னும் அவங்க ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ என்னதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாகிஸ்தானில் நடந்தாலுமே இந்தியன் மேட்சஸ் எல்லாமே துபாயில் தான் நடக்க போகுதுங்க. இது ஒரு பெரிய 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 ஒரு பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் மேட்சஸ் எல்லாமே ஒரே ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. ஸோ ஒரே கிரவுண்ட் தான், ஒரே பிச்சஸ் தான். ஸோ ஈஸியாக அக்கமலைஸ் ஆகலாம்னே சொல்லலாம். ஸோ அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணி இந்தியன் டீம் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறது உறுதி அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த மாதிரி ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணி கொண்டு போவாங்கங்கிறது இந்த ப்ராபபிள் ஸ்குவாடை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் வந்து பேட்டிங்கில் வந்து கேப்டன் வந்து ரோஹித் சர்மா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு ஜெய்ஸ்வாலும் கில்லும் வந்து போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் ஃபார்மை வச்சு பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் வந்து டாப்பில் இருக்காரு. பட் ஆனால் ஜெய்ஸ்வால் வந்து அதிகமாக ஓடிஐஸ் வந்து அதிகமாக ஆடினது இல்லைன்னே சொல்லலாம். பட் கில்லு வந்து அதிகமாக ஆடி இருக்காரு, ஏற்கனவே ப்ரூஃபும் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குன்னு சொல்லலாம். பட் நான் போகிறது வந்து ஜெய்ஸ்வாலோட போவேன். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ரோஹித் ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் அந்த மாதிரி ஒரு பேட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோலி இருப்பார், ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாங்க. ஸோ ஏன்னா துபாய் ஸ்டேடியம் பார்த்தீங்கனாலே அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் துபாய் ஸ்டேடியம் பற்றி பேசிடுவோம். ஸோ அது வந்து ஒரு ட்ரையான கண்டிஷன்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேடியம் தான். ஈவினிங் ஆகிட்டாக்கா கண்டிப்பாக கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜூவெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அது பிச்சஸ் வந்து ஸ்பின்னுக்கு என்னதான் சப்போர்ட்டாக இருந்தாலுமே ஜூ வரும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். பாலை கிரிப் பண்ணுறக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அது பவுலர்ஸில் பார்ப்போம். இப்போ அதே மாதிரி ஸ்பின் பிச்சஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இந்த ஸ்லோ ட்ராக்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும்னே சொல்லலாம். ஈஸியாக வந்து ஸ்பின்னை ரொம்பவே நல்லா ஆடுவார். ஸோ ஸ்ரேயஸ் ஐயரோட நான் நம்பர் 4ல் போவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோஹித், ஜெய்ஸ்வால், கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் லிஸ்ட்டில். விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் இருப்பார். கண்டிப்பாக கேஎல் ராகுல் இருப்பார். ஏன்னா ஓடிஎஸ் வந்து அவர் ரெக்கார்டு வந்து ரொம்ப பயங்கரமாக வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல் இருப்பார். நெக்ஸ்ட் வந்து ரிஷப் பண்ட் இருப்பார். ஸோ ரிஷப் பண்ட் வந்து ஃபார்மில் நல்லா இருக்காரு அப்படின்னால உள்ளே கொண்டு வந்திருக்கேன். மேபி சாம்சனுக்கும் பண்ட்டுக்குமே ஒரு போட்டி இருக்கலாம். ஏன்னா கேஎல் ராகுல், பண்ட்டு வந்து 2 பேருமே ஒரே டீமில் பிளேயிங் லெவலில் ஆடுறது ரொம்பவே கஷ்டம் ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா. ஸோ மேபி பண்ட்டை வந்து பிளேயிங் லெவனில் விளையாடாம வெளியில் உட்கார வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சாம்சனை கூட உள்ளே கொண்டு வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குன்னே சொல்லலாம் உள்ளே வரதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஜடேஜா இருப்பார். மேபி ஜடேஜாவுக்கும் போட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜடேஜா இல்லைனா அக்சர் பட்டேல், இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ துபே இல்லைனா நிதிஷ் ரெட்டி, அவங்களும் இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ துபே இல்லைனா நிதிஷ் ரெட்டி அவங்களும் பார்த்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் தான். ஒரு மீடியம் பேஸ் போடக்கூடிய ஒரு பவர் ஹிட்டர்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் இருக்கும். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஹர்திக், ஜடேஜா, துபேயோட நான் போவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ பும்ரா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிஜிடி சீரிஸ் லாஸ்ட் மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி பேக் பெயின்னால அவர் போயிருந்தார். லாஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பவுலிங் போடாமே போயிருந்தார். அவருக்கு கொஞ்சம் நிகழ் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னே சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸாக இருக்கார். அவர் வந்து ரெடி ஆவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாகவே தான் இருக்குது. ரெடி ஆனார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்பவே இந்தியா டூத்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஷம்மி வந்து இப்போ ரெடி ஆகிட்டு வராராமா போட்டிருந்தாங்க. ஸோ விஜய் ஹசாரே ட்ராஃபி ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக ஷம்மி வந்து உள்ள வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷ்தீப் சிங் இருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஷிராஜ் இருப்பார். ஸோ பும்ரா வந்து சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் இருக்கிறதுனால இன்கேஸ் பும்ரா வந்து மிஸ் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் மிஸ் அவுட் ஆனார் அப்படின்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மேபி முகேஷ் குமார் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மேபி முகேஷ் குமார் வரலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஓடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து இந்தியன் டீமில் ஓடிஎஸ் ஆடிட்டு இருந்தார். மேபி அவர் இருக்கலாம். இல்லைன்னா ஹர்ஷித் ராணா இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா கம்பீர் வந்து அவரை ரொம்ப நம்புறாருன்னு நினைக்கிறேன் கேகேஆர் கனெக்ட்லனால. ஸோ மேபி ஹர்ஷித் ராணா வரக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டெபியூட் பண்ணுறக்கு அவர் நீ டெபியூட் பண்ணல ஓடிஐஸில், மேபி பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸில் வந்து குல்தீப் யாதவ் கண்டிப்பாக இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து இப்போ சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அவர் வந்தாருன்னா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராகவே இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குல்தீப் யாதவ் ஆல்ரெடி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான். அவர் கூட சக்கரவர்த்தியை பேர் பண்ணி விட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் சொல்லலாம். ஸோ விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து சக்கரவர்த்தி வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட்டாக மேட்சஸில் கூட 5 விக்கெட் ஆல்லாம் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி T20 பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் உள்ளே வந்துட்டாரு. இந்தியன் செட்டப்பில் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ மேபி அவர் கண்டிப்பாக ஓடியில் கொண்டு வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அவருக்கு பிச்சஸும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுன்னே சொல்லலாம். ஸோ நம்மளோட ப்ராபபிள் 15 மெம்பர் ஸ்குவாட் இதுதான். இதில் வந்து நிறைய பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய இருக்குது. கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடு வந்து துபாய் பிச்சஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். மேபி உங்ககிட்ட வேறு டிஃப்ரெண்ட்டான கருத்து இருக்கலாம். அந்த கருத்து உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேபி பெட்டரான ஸ்குவாடு கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். ஏதாவது இதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. This video is sponsored by BuyMoti shopping app.